தமிழக அரசு அறிவித்துள்ளபடி புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாடு கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாத பொதுமக்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன், பாதுகாப்புடன், கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்த கூடாது. அது தவறு. இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணாகுதுன்னு சொல்லி ஆயில்மெண்ட், சொட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்த கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணோ பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கு ஏற்ப என்ன ஆயில்மெண்ட், சொட்டு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் முகத்தை தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு தூய்மையான துண்டு டவல்களை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தின அந்த துண்டு டவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி டெங்கு கொசுக்களை ஒழிப்போம். டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தி ஆகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் மழைநீர் தேங்கி வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுக்கல் உரல், பெயிண்ட் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் குடம், வாளி, தேங்காய் ஓடுகள், தேங்காய் இளநீர் பனனுக்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளையும் டயர்களையும் பிளாஸ்டிக்கையும் வீட்டு அருகம்ல போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தி ஆகி நம்மள வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக, விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 3B-ஐ அணுகுவார். பாலின வழிகாட்டு மையம், 3ஆம் பாலின பன்னோக்கு மருத்துவ மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த 3ஆம் பாலின பன்னோக்கு மருத்துவ மையம் பிரதி வாரம் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 வரை செயல்படும் என்பதை தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது.
மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில பெட்ல அட்மிஷன் இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கண் பார்வை இழந்தவர்கள் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில பெட்ல அட்மிஷன் இருப்பாங்க. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து ஆபரேஷன் மூலமாக கிட்னி, லிவர், ஹார்ட், கண்ணு ஆபரேஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே அரசு மருத்துவமனையில பெட்ல இருக்கிறவங்களுக்கு பொருத்தினால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய இறுதி சடங்கு தமிழக அரசே ஏற்று நடக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சார், நான் இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் பதிவு செய்யணும், எனக்கு விதிமுறை தெரியல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, நான் எப்படி சார் ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானாக முன் வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை 9ஆம் நம்பர் ஓபி மருத்துவர்களை அணுகி உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். சார், நான் கண் தானம் பதிவு செய்யணும், எனக்கு விதிமுறை தெரியல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, நான் எப்படி சார் ஃபாலோ பண்றது, இன்னைக்கு என்னுடைய கண் தானத்தை நான் பதிவு செய்யணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானாக முன் வந்து கண் தானம் பதிவு செய்ய ஐ டிபார்ட்மெண்ட் 10ஆம் நம்பர் ஓபி மருத்துவர்களை அணுகி கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். சார், நான் இன்னைக்கு ரத்த தானம் பதிவு செய்யணும் சார், எனக்கு விதிமுறை தெரியல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, நான் எப்படி சார் ஃபாலோ பண்றது, இன்னைக்கு என்னுடைய கண் தானத்தை நான் பதிவு செய்யணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானாக முன் வந்து கண் தானம் பதிவு செய்ய பிளட் பேங்க் ரத்தத்துறை வங்கி மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும், அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனை இது அரசு மருத்துவமனை, தமிழ்நாடு அரசு பொது மருத்துவமனை, எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு வருக வருகை வரவேற்கிறோம். மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் சாப்பாடு, டிபன், காபி, ஜூஸ், பழம், பிஸ்கட்னு மருத்துவமனைக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது தவறில்லை. ஒரு சில பேர் சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல போட்டு போயிருங்க, அதுதான் தவறு. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை குப்பை தொட்டியில் போடவும். மருத்துவமனையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அரசுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. கர்ப்பிணி தாய்மார்கள் வீட்டுல நிறை மாத கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிற போது 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு நேரா வீட்டுல இருந்து அடுக்கம்பாறைக்கு இங்க தான் பெட்ல சேர்த்துட்டு போவாங்க 108 காரங்க கர்ப்பிணி தாய்மார்கள். ஒரு சில பேர் அதே 108 காரங்க சப்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் போய் பெட்ல சேர்த்திருப்பாங்க. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணிப்பாடி, பள்ளிகொண்டா, குடியாத்தம், கேவிக்குப்பம், லத்தேரி, காட்பாடி, வாலாஜா, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வேலூர், ஷேன்பாக்கம், பொய்கை, பள்ளிகொண்டம், ஒடுகத்தூர், அணைக்கட்டு, ஊசூர், கண்ணமங்கலம் இந்த இடத்துல இட்டு போய் கர்ப்பிணி தாய்மார்களை அட்மிஷன் பண்ணிருப்பாங்க. அங்க அந்த தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்காது. உடனே மேல் சிகிச்சைக்காக அந்த பிஹெச் மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சு நேரா அடுக்கம்பாறைக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிடுவாங்க. வீட்டுல இருந்து நேரா வந்த தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் சரி, சப்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருந்து கர்ப்பிணி தாய்மார்கள் வந்தவங்களும் சரி, இங்கு வந்த பிறகு குழந்தை பிறந்த குழந்தை உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்குது, தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பெற்று குழந்தை தாய்மார்கள் தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை பெற்ற தாய்மார்கள் நல்லா சாப்பிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மினிமம் 3 நாள் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. 108 ஆம்புலன்ஸை எப்படி பயன்படுத்தி வந்தீங்களோ அதே போல குழந்தையும் தாயும் வீட்டுக்கு போவது, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது 102 வாகனம் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தை பயணித்து செல்லுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு வருக வருக வரவேற்கிறோம். பொதுமக்கள் கவனத்திற்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகும் இடங்கள், டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தி ஆகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுக்கள் உரல், பெயிண்ட் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் குடம், வாளி, தேங்காய் ஓடுகள், தேங்காய், இளநீர், பன்னனுக்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளையும் டயர்களையும் பிளாஸ்டிக் வீட்டார்கள் போட்டுப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தியாகி நம்மள வந்து கடிக்குது, அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.